Welcome back to Sudha Study Center TNPSC Group 4 Exam Syllabus. ஓகே, இன்றைக்கி சுதா ஸ்டடி சென்டரில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம்க்கான சிலபஸ் என்னென்ன டாபிக்ஸ் அதில் கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த எக்ஸாம் நம்ம என்ன சொல்கிறோம்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 4 குரூப் அண்ட் விஏஓ எக்ஸாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கான பேசிக்கான ஸ்டாண்டர்ட் பார்த்தா எஸ்எஸ்எல்சி. ஸோ எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணவங்க எல்லாருமே இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக்ஸ் இந்த சிலபஸ் என்னென்னு பார்த்தா ஜென்ரல் ஸ்டடீஸ். ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் தமிழ் இங்கிலீஷை தவிர மீதி இருக்கிறதெல்லாம் ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்துடுது. அதாவது மேக்ஸு, சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ், பாலிட்டி இதெல்லாம் ஜென்ரல் ஸ்டடீஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் தான் நம்ம இன்றைக்கி என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். அப்போ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா எல்லாம் அப்ஜெக்டிவ் டைப். அப்ஜெக்டிவ் டைப்னா என்ன அப்படின்னா ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு கீழே வந்து 4 ஆப்ஷன் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எது கரெக்டான ஆன்சரோ அதை நம்ம ஷேட் பண்ணாதான் அப்ஜெக்டிவ்னு சொல்கிறதா சாய்ஸ் பேஸஸ் சொல்கிறோம் இல்லையா, எது பெஸ்ட்டு சாய்ஸோ அதை நம்ம அதில் கொடுக்க போகிறோம். இதான் வந்து அப்ஜெக்டிவ் டைப். தமிழில் கொள்குறி வகை வினா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ அடுத்தது சிலபஸ் என்னென்னு பார்க்கலாம். இதில் பாருங்கள், அதாவது வந்து சப்ஜெக்ட் வைஸாக வந்து யூனிட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ், அந்த சப்ஜெக்ட் வந்து யூனிட் 1 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜென்ரல் சயின்ஸில் பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு சொல்லுவோம். அதான் பாட்னி அண்ட் ஜுவாலஜி. ஸோ இது மூணும் சேர்ந்தது தான் ஜென்ரல் சயின்ஸு. இப்போ நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸில் ஆரம்பித்து அதே மாதிரி உங்களுக்கு ஜுவாலஜியில் பிளான்ஸ் அண்ட் ஹியூமன் லைஃப் வரைக்கும் முடியுது. இது எல்லாமே எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ் புக்கில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த டாபிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பாடங்களை மட்டும் நீங்கள் எடுத்து படித்தா போகிறோம். மொத்த சயின்ஸ் புக்கும் படிக்கணும் A to Z அப்படி கிடையாது. இந்த டாபிக் ரிலேட்டடாக என்னென்ன சப்ஜெக்ட்ஸ், அதாவது என்னென்ன பாடங்கள் இருக்கோ அந்த பேப்பர்ஸை மட்டும் தனியாக எடுத்து படித்தா போகிறோம். அதாவது ஜென்ரல் சயின்ஸ் யூனிட் 1. நெக்ஸ்ட்டு பாருங்கள் யூனிட் 2, அதாவது கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை கரண்ட் ஈவெண்ட்ஸ் சொல்லும்போது இப்போ நடைமுறையில் என்னென்ன இருக்கோ, இப்போ நடப்பு நிகழ்வுகள்னு சொல்கிறோம்லே, அதான் கரண்ட் ஈவெண்ட்ஸ் அட் ப்ரெசென்ட்டில் இருக்கிறது. ஸோ இந்த அட் ப்ரெசென்ட் எதிலெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸாக கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியில் வந்து லேட்டஸ்ட்டாக என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடந்துக்கு, அதான் டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ்னு சொல்கிறோம். என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு அது ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்குறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ். பொலிட்டிக்கல் சயின்ஸ்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இன் கண்டக்ட் ஆஃப் பப்ளிக் எலெக்ஷன்ஸ். ஸோ பப்ளிக் எலெக்ஷன் நடத்துறதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அட் ப்ரெசென்ட்டில் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். இது அடுத்து ஜியாகிரஃபிக்கல் லேண்ட்மார்க்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் சோஷியோ எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ். அதே மாதிரி சயின்ஸில் பார்த்தோம்னா லேட்டஸ்ட் இன்வென்ஷன்ஸ். இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எந்தளவுக்கு டெவலப் ஆகிருக்கு, அதில் என்ன லேட்டஸ்ட் இன்வென்ஷன்ஸ் இருக்குது, இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் இருக்கக்கூடிய கரண்ட் ஈவெண்ட்ஸில் வருது. நெக்ஸ்ட்டு யூனிட் 3 ஜியாகிரஃபி. ஜியாகிரஃபியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கில் எல்லாமே கவர் ஆகிடுது. ரொம்ப சிம்பிள் இந்த சிலபஸ். ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எர்த் அண்ட் யூனிவர்ஸ், அப்புறம் சோலார் சிஸ்டம், மான்சூன், ரெயின்ஃபால், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9th புக்லேயே உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆகிடும். அடுத்து 10th புக்கில் இருக்கிற ஜியாகிரஃபியில் இன்னும் கொஞ்சம் இருக்கிறதுலாம் நீங்கள் படிச்சிடலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள். இந்த கான்செப்ட் மட்டும் தான் நம்ம அந்த புக்கில் வந்து படிக்க போகிறோம், ஜியாகிரஃபி புக்கில் இருந்து. நெக்ஸ்ட் யூனிட் 4 பார்த்தீங்கன்னா அதாவது கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. ஹிஸ்ட்ரியும் கல்ச்சரும் பார்க்க போகிறோம். இந்தியா அண்ட் தமிழ்நாடு ரெண்டுத்துலேயுமே இருக்கக்கூடியது. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லாம் 6th 7th தான் படிக்கிறோம். ஸோ இந்தியன் லெவலில் அது படிக்கிறோம். அடுத்து தமிழ்நாடு லெவல்லையும் பார்த்தீங்கன்னா பீப்புளுடைய அந்த ஹெரிட்டேஜ், இண்டிபெண்டன்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் இது எல்லாமும் நம்ம இதில் வந்து பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இதில் கவர் ஆகிடும். இதுவும் ஆஸ் யூஷுவல் நீங்கள் 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சமச்சீர் கல்வி சோஷியல் புக்ஸில் படிச்சிங்கனாலே உங்களுக்கு கவர் ஆகிடும். நெக்ஸ்ட் யூனிட் பாருங்கள், யூனிட் 5. இது வந்து இந்தியன் பாலிட்டி, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்ன, அதோட சைலண்ட் ஃபீச்சர்ஸ் என்ன, கான்ஸ்டியூஷன், இதெல்லாம் சேர்ந்த இந்தியன் பாலிட்டி. இதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் சோஷியல் புக்கில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபிக்கு அப்புறம் சிவிக்ஸ் அப்படிங்கிறதுல இது உங்களுக்கு ஆட் ஆகிடும், இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறதும். நெக்ஸ்ட் யூனிட் 6 பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமி. இதுவும் உங்களுக்கு அந்த சோஷியல்ன்ற அந்த புக்லேயே வந்துடும். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ்க்கு அப்புறமா இந்தியன் எக்கானமி. இந்தியன் எக்கானமி பொறுத்த வரைக்கும் 9th to 10th புக் படித்தோம்னாலே நம்மளுக்கு நிறைய அதில் கவர் ஆகும். அது தவிர 11th 12th நிறைய டாபிக்ஸ் உங்களுக்கு கவர் ஆகிடும். அதாவது 5 year பிளான்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து 12th புக்கில் வந்துடும். இந்த பாப்புலேஷன் லெவல், எஜுகேஷன், ஹெல்த் இதெல்லாம் 12th புக்கில் வந்து பார்த்துக்கலாம் நம்ம. ஓகே, இந்தியன் எக்கானமி. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 7 பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்.
ஸோ இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு லெவல் ப்ளஸ் ஆல் ஓவர் இந்தியா லெவல் ரெண்டுமே நேஷனல் மூமெண்ட்ஸ் பற்றி நம்ம படிக்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், நேஷனல் லீடர்ஸ் பற்றி. இதுவும் உங்களுக்கு 6th to 9th வரைக்கும் இருக்க கூட சோஷியல் புக்ஸில் படித்தாலே உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடும். இதில் என்ன டாபிக் கேட்டிருக்காங்களோ அந்த டாபிக் ரிலேட்டடான அந்த லெசன்ஸை மட்டும் 6th to 10th சோஷியல் புக்கில் படித்தா போதும். அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 8, அதாவது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட். நம்ம நேற்று ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறோம், அந்த டேட்டா கலெக்ஷன், பிரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா, அப்புறம் அது சார்ந்த அந்த டயக்ராம்ஸ், அதாவது டேபிள்ஸ், கிராஃப்ஸ், இதெல்லாம் நம்மளுக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் வந்துடுது. மென்டல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது ரீசனிங், லாஜிக், அப்புறமா வந்து இந்த ஆல்ஃபா நியூமரிக் இதெல்லாம் அதில் வந்துடும். நமக்கு விஷுவல் ரீசனிங் இதெல்லாம் வந்து எபிலிட்டி டெஸ்ட்டு. இதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்லேருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பாருங்கள், இந்த எல்சிஎம் அதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி 7th 8th எல்சிஎம்லாம் பார்த்துருப்பீங்க, என்னன்னு தெரியும் உங்களுக்கு மேக்ஸில். ஸோ அதுலேருந்து வரதான் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரூப் 4ஓட மொத்த சிலபஸும் இந்த டாபிக் ரிலேட்டடாக தான் நீங்கள் வந்து லெசன்ஸ் வந்து 6th to 12th வரைக்கும் இருக்க சமச்சீர் புக்கில் படிப்பீங்க.